சுனிதா சொன்னா வந்ததுல இருந்து ஓயாம கை தட்டி கொண்டு விசில் அடிச்சோண்டு இருக்கிறாங்களே, இவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. நான் எல்லாரும் பவர்ஃபுல் பவர். உண்மையில நான் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன், மேடை நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து முடிய மட்டும் இப்ப மட்டும் ஒரு கொஞ்சம் கூடி உங்கள்ட்ட இருந்து அந்த சத்தம், அந்த உற்சாகம் குறையல, அப்படித்தானே? மொத்தத்துல எங்கட ஆக்களை டயர்ட் ஆகுற வந்து கோத்ரொட்டியும் ரோலும் வடையும் தான். அப்ப நீங்க இங்க கொடுக்க மாட்டீங்கன்றத சொல்றீங்க. என்னமே ப்ரோகிராம் வழியா இதெல்லாம் கேன்சல். நீங்க இப்படி சொல்லி கவுத்துட்டீங்க. என்னமே only வாட்டர் மட்டும் தான். அதுக்காண்டி வேற வாட்டரை வந்து அடிச்சிட்டு பிரண்டறாங்க பின்னுக்கு. சரி, நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோமா? அடுத்த நிகழ்ச்சியில இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் சுவிஸ் இளையவர்கள் நிகழ்ச்சியை பார்த்திருந்தோம். லண்டன் நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம். வசந்த் டென்மார்க்ல இருந்து வசந்த் வந்திருந்தாரு. ஒரு நாடு வந்து மிஸ் ஆற மாதிரி உங்களுக்கு தோணல? ஆப்பிரிக்கா. எஸ். பிரான்ஸ்ல இருந்து டிஎஸ் ப்ராட். சுவிட்சர்லாந்து. Switzerland, 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 everybody, Switzerland, 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 Switzerland. உலகில் பார்த்த அழுகதான் வந்தது என் முதுகில் நீ குத்தி விட்டு ஓடும் கனவு சிரிப்பு வெறுப்பு என் முகத்தை தாக்கும் உணர்வு இடது வலது உன் கணத்தை இடிக்கும் பொழுது எனக்கே புக உனக்கு சுவ ஒரு காயில்ல பல தடவை மண்டைய கழுவ பார்த்திருக்க செத்திருப்ப ஆனா சாகவில்லை மண்ணை கிண்டி கூட தாட்டிருப்ப கண்ணில் கூட பிய பூசிருப்ப பார்த்திருப்ப ஆனா பார்க்கவில்லை மணி 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 குத்தி விட்டு போட்ட ஹனி 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 அவளோட போட்ட மணி என்று சொல்ல தலை சுத்துது ஹனி என்று சொல்ல வாழ்க்கை வெறுக்குது மணி 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 குத்தி விட்டு போட்ட ஹனி 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 அவளோட போட்ட மணி என்று சொல்ல தலை சுத்துது ஹனி என்று சொல்ல வாழ்க்கை வெறுக்குது. சுவிட்சர்லாந்து. உனக்கு உனக்கு கதை சொல்ல வரல. இது வாழ்க்கை. எனக்கு நடந்தது உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஏமாற்றுவது சுலபம், ஆனால் சாகும் வரை துணையை தேடுவது கடினம். கனநாள் காணலை தினம் நான் தேடினேன் உந்தன் கண்கள் மனதில் உண்மைகளை செலுத்திடர் உன் கைகள் தான் உரசிதர் தேகமே சிலிர்க்குதடி வேகமா போகுது உடம்பு புள்ளரிக்குதடி என்னை கொள்ளாதே என் வாழ்வில் நீ வந்தாய் மனதை நொறுக்கவே என்னை ஈர்க்காதே கண்ணை மயக்காதே என் நெஞ்சம் நம்பிதான் என் உள்ளமே மறந்ததே போய் சொல்லாதே என்னை கொள்ளாதே என் வாழ்வில் நீ வந்தாய் உன் மனதை நொறுக்கவே என்னை ஈர்க்காதே கண்ணை மயக்காதே என் நெஞ்சம் நம்பிதான் என் உள்ளமே மறந்ததே. சுவிட்சர்லாந்து. கொஞ்சம் பக்கம் தெரியுமா உங்களுக்கு? வடிவாக்கு கேள கொஞ்சம் பக்கம் தெரியுமா? கொஞ்சம் வெக்கம் வருமா உனக்கு? கொஞ்சம் தயக்கம் வருமா எனக்கு?
இருடலிங்கு மோதும் பொழுது இது ரெண்டும் வருமா பிறகு பார்வை படும் நேரத்தில் பனி துளி தூரும் என் காதல் என் மேல் வீச ஒரு நொடி போதும் நித்தம் தவித்தேன் உதட்டில் படுக்க முத்தம் ஒண்ணு மல்லிப்பூவே தேகம் முழுக்க உந்தன் பேரை நான் கூட தான் கிறுக்கி வச்ச நான் கண் தெரியாத பக்தண்டி உன் வாசனை தேடி அருகிறண்டி உன்னொரு நொடி சிரிப்பில் மயங்கிட உன்தாய் தொலைத்து விட்டேனே அதில் காதலை தின்னு விடுமோ நாங்க ரெண்டு பேர் தேவதையின் முகம் கொஞ்சம் சிவக்க நாங்க ரெண்டு பேர் காதலை தின்னு விடுமோ நாங்க ரெண்டு பேர் தேவதையின் முகம் கொஞ்சம் சிவக்க கொஞ்சம் சாரி Yeah, there's one Heavy Records. சிமிட்டினேன் என் முன்னே நீயோ வார்த்தைகள் வரவில்லை மனசுக்குள்ளே பேசினேன் உதடுகள் தொடவில்லை கனவிலே முத்தம் தந்தேன் பைத்தியம் பிடிக்குதம்மா பைத்தியம் பிடிக்குதம்மா பைத்தியம் பிடிக்குதம்மா என்னோடு ஏன் வந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாதே வழியை தாங்குவேனோ என்னோடு ஏன் வந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாதே வழியை தாங்குவேனோ நிலவில் கூடு கட்டி நட்சத்திரம் பார்ப்போமே ஒளியே நீதானே இருளை தந்தாயே எனக்கு எது நடந்தாலே உயிர் விடுவேன் என்றாய் என்னை விட்டு தூரம் போனால் என்னைத்தான் நினைக்கின்றாய் காலம் போக மாறினாய் பூவே நீ இறந்து விட்டாய் மறக்காத நினைவுகள் என்னை கொள்ளுதே மறக்காத நினைவுகள் என்னை கொள்ளுதே என்னோடு ஏன் தந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாதே வழியை தாங்குவேனோ என்னோடு ஏன் தந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாதே வழியை தாங்குவேனோ உன்னை தேடி வந்த நாட்கள் எல்லாம் போயுமில்லை உன்னை காணாத நாட்களில் நிம்மதி இல்லை எல்லாம் லவ் எல்லாம் போய் என்று நினைக்கவில்லை புள்ள ஓடி வந்து கட்டிப்பிடி கைகள் நெஞ்சு கால்கள் ஓடுதில்லை உளி காயவில்லை இந்த நினைவுகள் தான் உந்த கண்ணீரில் தான் கண மறுத்தேன் செல்லம் துடித்தேன் உன்னை பார்க்க உன்னோடு சேர்ந்து நடக்க தினம் கிஸ் பண்ண தினம் சிரிக்க வைக்க செல்லம் ஏங்கினேன் செல்லம் தூங்கினேன் இந்த நிறு கண்கள் மூடி உன்னை தேடி கனவில் ஓடி வந்தேன் இந்த கனவெல்லாம் நான் சேமித்தேன் என்னோடு ஏன் தந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாது வழியை தாங்குவேனோ என்னோடு ஏன் வந்தாய் என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாது வழியை தாங்குவேனோ Switzerland, are you there, Switzerland? Switzerland, are you there? என் இதயம் துடிக்குதம்மா உயிரோடு கொள்ளாது கேட்கல நிக்கிறீங்களா எல்லாரும் இப்போ கூட உன்னை ரொம்ப விரும்புகிறேன் ஏலாம் இருக்குது நான் ஏமாத்தலையம்மா என்னை நம்பு இந்த மெசேஜ் கேட்குற நேரம் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பேன் Switzerland! மக்கமே இவங்களே வாங்கி வச்சிருந்தாங்க. நல்லா பாருங்க. சூப்பர். டிஎஸ் ப்ராட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க எனக்கு இதை பார்க்க தான் ஆசையா இருக்கும்.
ஒரு சைட் ஆடி ஆடி தான் பாடுவாங்க. மேக்கு வேலை செய்யல சொல்லுங்க. வார்த்தைகள் எல்லாம் உண்மையில அழகா எழுதப்பட்டிருக்குது. நாங்க அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வருவோமா? உங்களுடைய பாடல் வரிகள் என்று வரைக்குள்ள யாரு பாடல் வரிகள் எழுதுறது? இப்போ நாங்கள் ஃபீலிங்கில் தான் எழுதுவோம். ஓகே, ஃபீலிங்ல எழுதுனீங்கன்னா ஹெர்ப்ஸ்ல என்ன நல்லா எழுதுவீங்க. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடியோவில் இருப்போம். சாம் தர்சன் மியூசிக் போடுவாங்க. நாங்கள் 2 பேரும் இருந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு ஹோட்டலில் கிரிக்கெட் இருப்போம். அப்படியே என்னோடு ஏன் வந்தாய், என் இதயம் துடிக்குதான் மாண்டுவார். தள்ளிடுங்க, கையில குத்தி விட்ட போறான். நல்லா நக்கல் அடிக்கிறீங்க. உண்மையில அருமையான பாடல் வரிகள். உண்மையில பாடல் வரிகள் தான் ஒரு பாடலை வந்து முன்னுக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. இசையும் தேவைதான், அதோட சேர்த்து பாடல் வரிகளும் முக்கியம். அப்படித்தானே? சொல்லுங்க, உங்களுடைய டிஎஸ் ப்ராட் தமிழ் சாங் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுங்க உங்களுடைய. அப்போ நாங்கள் 5 பேர். இப்போ எங்கள் அக்கா வரையில் மீரா. ஸோ மன்னிச்சுக்கொள்ளுங்க, அவாக்கு வேலை. ஸோ இவன் சாம் மியூசிக் செய்கிறான், இவன் லிரிக்ஸ் எழுதுறான். ஸோ இவன் பாடுறான், நானும் பாடுறேன். 5 வருஷமாக எங்களோட குரூப் இருக்குது. இப்போ கிட்டடியில் தான் ஸோ ஃபேமஸ்ன்னு சொல்லல எங்களோட பாட்டுகள் தெரிய வருது ஆக்களுக்கு. ஸோ சரியான கடினம் இப்படி செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்த் கதை கேட்க அந்த கடினம், அந்த வசந்த் கதை கேட்க பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த அவங்க அந்த பாட்டுல வர வேர்ட்ஸே யூஸ் பண்ணாரு. கடினமா இருக்கு. ஐயா, அது தொடக்கத்துல இருந்தே இருக்கு. ஆறு வசந்த், ஆறு தர்ஷன், இவர் வசந்த். ஹலோ, நாங்க ட்வின்ஸ். சரி, சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லுங்க. அவங்க காய்ச்சிட்டு இருக்காங்க, சொல்லுங்க உங்களை பற்றி. நான் ஜெட்டவுன், நான் லிரிக்ஸ் எழுதுறேன். என்ன மியூசிக் போடுவாங்களா அவங்க. அப்போ நாங்கள் எங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணுவோம் என்ன டாப்பிக்கில் பாட்டு செய்ய போகிறோம். அதை தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுவோம். இப்போ வந்து இவர் பீட்ஸ் போடுவார். பீட்ஸ் போட்டோன்னா நாங்கள் அந்த டெம்போவை பார்ப்போம். அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ சரி இல்லையாண்டா இந்த ப்ரொடியூசர் 2 பேரும் சொல்லுவினோம் இந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி வேறு இல்லையாண்டா. அப்போ நாங்கள் இன்னொரு வேறு வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். உண்மையில அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. தங்களுடைய உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்றதுக்கு நீங்களே ஒருத்தர் வந்து உதவியாகவும் துணையாகவும் இருக்கீங்க. அப்படித்தானே? அனுக்ஷனும் இப்படித்தான் வந்திருக்காண்டா எங்களுக்கு பெருமை. அதான் அந்த நேரத்தில் நான் கேட்கணும், இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதை பற்றி உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கு? அப்போ நாங்கள் அவனோட ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போய் சொல்லாதே, அதோட நல்ல அது அந்த பாட்டு நல்ல ஹிட்டாக வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் கேட்டான், யா இந்த நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் மியூசிக் செய்வீங்களாண்டு. அப்புறம் நாங்கள் நல்ல சந்தோஷத்தோட, யா ஷுவராக நாங்கள் இந்த வேலையில் இறங்குறோம் முன்னோட. இப்படி அவன் நல்லா கஷ்டப்பட்டவன். இப்போ ஸ்பான்சரும் தரமாட்டினன். அவன்கிட்ட கையால் அவன்கிட்ட சொந்த உழைப்பால் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறான். எங்களுக்கு நல்ல சந்தோஷம். அவனுக்கு எல்லாரும் யூகேலேருந்து எம்சி சாய், ரோபஸ்டா ரெக்கார்ட்ஸ், அடாக்ஷால் எல்லாம் வந்திருக்கணும். ஒருத்தரை மறக்கலை நிற்கிறேன். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள இளைஞர்கள் தான் நாங்கள் சப்போர்ட் அனுக்கிறோம். இப்போ எங்களுக்கு பேரண்ட்ஸோ சரி, பேரண்ட்ஸ் உதவினா நாங்கள் தான் எங்கட கையால் எங்கட முயற்சியால் தான் இப்போ முன்னுக்கு வந்து நிற்கிறோம். நிச்சயமா அந்த முயற்சி வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனை எதிர்காலத்தில் தரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படித்தானே? சொல்லுங்க. இந்த படத்துல ஃபில் மியூசிக் இவெல்லாம் அனுக்ஷன் கேட்கேன்னு சொன்னா, அப்ப ஒரு சூத்தியோட ஒரு சின்ன இது மெலோடியை கேட்ட அவையல் செய்த அந்த படத்துக்கு. அப்போ அந்த சீன் பார்க்க அந்த போட்ட டியூனோட கேட்க அந்த டியூனுக்கு அந்த படத்துக்கே ஒரு இதாக இருக்கும், டச்சிங்காக இருக்கும். அப்படி டியூன் போட்டிருக்கு. அது வசந்த் டச் பண்ணிருக்கேன். என்னே டச் பண்ணி நச்சு பாருங்க, எத்தனை பேரை டச் பண்ணு. நாங்கெல்லாம் கொஞ்சம் கூட கரையாது எரிமல. சொல்லுங்க உங்களுடைய எதிர்கால ஆல்பம் லேபிள், உங்களோட எதிர்கால ஹனி ரெக்கார்ட்ஸ் ஒரு லேபிள் இப்போ தான் 15 ஃப்ரான்ஸில் திறந்துருக்குறோம். ஸோ இது என்னென்னா நாங்கள் டேலண்டான தமிழாக்களை தேடுறோம். எங்களோட லேபிளுக்கு அதுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு செய்த நாங்கள். ஸோ